ஆன்மீகவேல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிட அரசி யோக பிரபவம் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு பதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு நம்ம சுக்கிர பயிற்சி பார்க்க போறோம். சுக்கிர பயிற்சி அப்டின்னா என்ன? அத பத்தி எங்களுக்கு ஒரு பொது பலன் சொல்லிடுங்க. பொதுவா சுக்கிர பயிற்சி வருது அப்டின்னா, எத்தன வருட காலங்கள் இருக்கும்? யார் யாருக்கு என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்டின்னு நம்ம பின்னாடி 12 ராசிக்கும் பார்க்க போறோம். பொதுவா சுக்கிர பயிற்சினா என்ன? சுக்கிர பயிற்சி வர்றதுனால நம்மளுக்கு என்ன மாரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும்? அப்டிங்கிறத பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்க மேம். பொதுவா பார்த்தீங்கன்னா, சுக்கிர பயிற்சி 1 மாதம் மட்டும் தான் இருக்கிறது. ஆனா, அந்த 1 மாதத்திலேயும் பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து வரக்கூடிய ஒரு பலன்களுக்கு உண்டான ஒரு அடித்தளம் போட்டுட்டு போயிருவாரு. அவர்தான் சுக்கிர பயிற்சி. இப்ப எப்ப வராரு அப்டின்னா, ஜூன் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாசம் 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். இந்த 1 மாதத்துல புதுசா அதாவது சுக்கிரன யாருக்கு காரகத்துவம் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஆடை, ஆபரணம், ஒரு பிரம்மாண்டம்னாலே நம்ம சுக்கிர பகவான தான் சொல்லலாம். அதனால புதுசா ஆடை, ஆபரணம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா போட்டி போடுவாங்க. புதுசா ஆஃபீஸ் போறது, புதுசா தொழிற்சாலை, புதுசா வீடு கட்டுறது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த 1 மாதத்துல இந்த பார்லர் வச்சிருக்கிறவங்க, அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட அனைத்துமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போகும். ஏன்னா சுக்கிரனுக்கு இன்னொரு காரகத்துவம் பெண்கள சொல்லுவாங்க. ஸோ நறுமணம் சார்ந்த பொருட்கள், இது அனைத்துமே ஒரு வெற்றி ஒரு நார்மலா இருக்கு. இன்னைக்கு தான் கடைய ஓப்பன் பண்ணியிருக்கேன்பா. எனக்கு வருமானம் வருமா இல்லையான்னு கேட்கறதுக்கு இந்த 1 மாதத்துல பார்த்தீங்கன்னா, அடிச்சு அவங்க பிரான்ச்சஸ் போடுற மாரியான ஒரு பெரிய மாற்றத்த குடுப்பாரு. முக்கியமா இந்த கலை, கவிதை இந்த மாரியான துறைகள்ல, நாடகத் துறையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்த கொண்டு வருவாரு. இது இது நார்மலா ஒரு வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்ல நான் அது ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரணும். ஒரு அழகா கொண்டு வரணும். அப்படிங்கிற புது புது யோசனைய கொண்டு வரவர் தான் சுக்கிரன் பகவான். இவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா, ஒரு பார்வை தான். அந்த ஒரு பார்வையிலேயும் பலவித மாற்றத்தையும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்குறாரு. அவர் அதே இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும்போது பலன்கள் மாறுபடும். ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் தேவையான அனைத்து பலன்களையும் அந்த 1 மாதத்துல கொடுக்குறவர்னா சுக்கிர பகவான் தான். ஓகே. பொதுவா இந்தந்த ராசிக்கு சுக்கிர பயிற்சி வந்தா, இந்தந்த ராசிக்கு கூடுதல் பலன் இருக்கு. அப்படி ஏதாவது பொதுவா சொல்ல முடியுமா? பொதுவா பார்த்தீங்கன்னா, மெயினா சொன்னது பார்த்தீங்கன்னா, இப்ப புனர்பூசம் 3ல இருக்கிற ஆ சுக்கிரன் பகவான் மிதுன ராசியில இருக்காரு. அவர் புனர்பூசம் 4ஆம் பாதமான கடக ராசிக்கு வராரு. பொதுவாகவேவும் ஒரு புதிய முயற்சி எல்லாமே வெற்றியை கொடுக்க போறாரு. ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. அதுவும் பெண்களுக்கு உண்டான மாதம் சொல்லி இத சொல்லலாம். ஏன்னா, இதே இது ஆண்களுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா, பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்றவங்க, அதாவது ஒரு ஒரு துணி கடையா இருக்கட்டும், ஒரு நகை கடையா இருக்கட்டும், இந்த மாதிரியான பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் பண்றவங்களும் ஒரு மேன்மை அடையறதுக்கு உண்டான ஒரு பொதுவான ஒரு முன்னேற்றத்த குடுக்குறது தான் சுக்கிரன் பயிற்சி. அதாவது இந்த சுக்கிர பயிற்சியில பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா, அதே கடகத்துல குரு பகவான். அது ஒரு ஒரு சுபகுருன்னு சொல்லுவாங்க. இயற்கை சுபராவே இருக்கிறவர் தான் குரு பகவான். அது மட்டும் இல்லாம குரு பெயர்ச்சி வேற இந்த ஜூன் 2ஆம் தேதி பிறக்குது. அப்படிப்பட்ட குரு பகவானோட தான் சுக்கிரன் பகவான் இணைஞ்சிருக்காரு. ஏற்கனவே ஒரு பெரிய பாசிட்டிவான ஒருத்தர் தான் குரு. அப்படிப்பட்ட ஒருத்தரோட சுக்கிரன் பகவான் இணையும்போது, ஒரு பெரிய மாற்றம் என்ன சொல்றா ஒரு மன நிம்மதி கிடைக்க போகுது. ஒரு நார்மலா இருக்கிற ஒரு பெர்சன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் அழகுபடுத்திக்கவே மாட்டாங்க. என்ன அழகுபடுத்த ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு போனாலும் பரவால்ல. ரொம்ப சிம்பிளா இருக்க விரும்புவாங்க. ஆனா, அவங்கள பத்தி பின்னாடி நெறைய வார்த்தைகள் பேசி ரொம்ப காயப்பட்டுருப்பாங்க. ஆனாலும் என்ன, இல்ல வேணாம் பரவால்ல அவங்க சொன்னாலும் என்ன அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மாற்றமே யோசிக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க சார்ந்தவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு ராசிய பொறுத்தளவு, அவங்களுக்கே அந்த மாற்றம் கொண்டு வரணும்னு நெனைப்பாங்க. அவங்கள அவங்களே அழகுபடுத்திக்கிறணும். அதன் மூலமா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ, இந்த டைம்லலாம் நம்மள அழகுபடுத்தக்கூடாது, வேண்டாம். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அழகு சாதன பொருட்கள் மேல விருப்பம் இருக்கிறவங்க, ரொம்ப அதுக்கு முக்கியத்துவம் குடுக்குறவங்க ரொம்பவே கான்ஃபிடன்ஸா இருப்பாங்க. நார்மலா இருக்கிற பெர்சன விட அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. இப்ப அந்த மாற்றம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறது, தன்னைத்தானே ஒரு நம்பிக்கைக்கு, ஒரு பெண்கள் சார்ந்த விஷயத்துல ஒரு வெற்றி, தைரியம் கிடைக்கக்கூடிய மாற்றமா, அதுவும் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால, பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் இந்த பெயர்ச்சி. ஓகே மேம். இப்ப தொடர்ந்து நம்ம 12 ராசிக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேச ராசி. மேச ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்க போகுது மேம்? மேச ராசிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேசத்துலருந்து 4ஆம் இடத்துல தான் சுக்கிரன் பகவான் இருக்காரு. சுக்கிரன் பகவானுடைய பார்வை 7வது பார்வை. ஒரு பார்வை மட்டும் தான். அவர் 10ஆம் வீட்ட பார்க்குறாரு. முதல்ல 4ஆம் வீடு என்ன மாரியான காரகத்துவம் இருக்குது அப்படின்னா, முதல்ல சொந்த வீடு.
அதாவது சுகஸ்தானத்தை குறிக்குது. ஒரு மனிதருடைய சுகஸ்தானம். அந்த மனிதருக்கு என்னலாம் தேவை வாழ்றதுக்கு? சொந்த வீடு கட்டுறது, இல்ல ஒரு இடம் வாங்குறது, இல்ல நாங்க இடம் வாங்கிட்டோம். அதுல ஏதாவது நாங்க புதுசா ஏதாவது கடை ஓப்பன் பண்ணணும், இல்ல காம்ப்ளெக்ஸ் கட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்துல ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, சூப்பரா அத கட்டி முடிச்சுருவாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் தாயாரின் உடல்நிலை. இன்னும் 4வது ஸ்தானம் வந்து தாயார குறிக்கும். ஒரு தாயார் கூட இணக்கம் இல்லாம இருக்காங்க. தாயார விட்டு பிரிஞ்சு இருக்காங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் தாயார் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தாயார் வழியில ஒரு உதவி. இவங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சிக்கு தாயார் மூலமா பணம் வரும். அதாவது ஃபுல் சப்போர்ட்டடா அவங்களுடைய அம்மா இருப்பாங்க, இந்த பெயர்ச்சி காலத்துல. இதே இது அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லாம இருக்குது. ரொம்பவே என்ன பண்ணணும்னே தெரியல. என்ன மருத்துவ ஆலோசனை கேட்டாலுமே சரியாகலைங்கும்போது, இந்த காலகட்டத்தில ஏதாவது ஒரு பெண் மூலமா அவங்களுக்கு ஒரு மருத்துவ ஆலோசனை தெரிய வரும். அதன் மூலமா தாயாரின் உடல்நிலையுமே சரியாகும். இது வந்து அவர் இருக்கிற இடம். இதே இது அவர் பார்க்குற இடத்துக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜிய குடுக்குறாரு. 10ஆம் இடம். 10ஆம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே நம்ம வந்து தொழில் ஸ்தானம் சொல்லுவோம். ஒருத்தருடைய தொழில் நல்லா இருக்கா? நல்லா இல்லையா? அவரு தொழில்ல வின் பண்ணிருவாரா? இல்ல அவருக்கு தொழில் கஷ்டமா இருக்கா? இல்லையான்னு சொல்லி பார்க்கணுமா 10ஆம் இடத்த பார்த்துடலாம். இந்த வகையில பார்க்கும்போது சுக்கிரன் பகவான் பார்க்கறதுனால தொழில் பொதுவாவே சூப்பரா இருக்கும். அதே மாரி அவங்க ஃபாரின் போணும்னு நெனைக்கிறாங்கன்னா, இந்த காலகட்டத்தில ஃபாரின் போறதுக்கு உண்டான வாய்ப்புமே அமோகமா இருக்கு. இதுல மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து நெனச்சு செஞ்சுக்க இருக்கும்போது ஒரு தடங்கல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க. அது அந்த தடங்கள் என்னன்னா, இப்ப ஏதாவது ஒரு வேலை இடத்துல இருக்காங்கன்னு நெனச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு அவங்க நேர்மையா இருப்பாங்க. மேஷராசி பொறுத்தவரைக்கும் நேர்மையா இருப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துல. யாராவது ஒருத்தர் ஒரு 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 ஏதாவது ஒரு குறுக்கு போறாங்க அப்டின்னா, அவங்களால அத தாங்க முடியாது. ஸோ அந்த இடத்துல சொல்லும்போது இவங்களுக்கு வேலையில இவங்கள் மேல ஒரு பிரஷர் வரும். ஏற்கனவே வந்து இந்த வேலைய விட்டு நம்ம போயிடலாமா? இது வந்து அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்குமே நான் சொல்றேன். அப்படின்னு ஒரு பிரஷர்ஸ் வரும். அப்படி வரும்போது இந்த சுக்கிரன் பெயர்ச்சியில இவங்க மேல உள்ள அந்த சக ஊழியர்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையெல்லாம் சரியாகி, ஒரு நல்ல ஒரு ஒற்றுமைக்குண்டான வாய்ப்பா ஏற்படுத்தி தராரு. தொழிலும் நல்லா இருக்கும், வேலையும் நல்லா இருக்கும். குடும்ப சூழ்நிலையும் ஒரு ஒற்றுமை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சியா சுக்கிரன் பெயர்ச்சி இருக்கு மேஷ ராசிக்கு. பொதுவா சுக்கிரன் அப்படின்னாலே காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. காதல், திருமணம் அந்த மாரி ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது மேச ராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் குடுக்குது? மேஷ ராசிய பொறுத்தவரைக்கும் காதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப உண்மையா இருப்பாங்க. அதாவது எந்த அளவு உண்மையா இருக்கணுமோ, அந்த அளவு உண்மையா இருப்பாங்க. இவங்க ஏதாவது ஒரு ஏமாற்றம் இவங்க பட்டுட்டாங்கன்னா, அதுலருந்து வெளில வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா, அடுத்தும் ஒரு கான்ஃபிடென்ட்டா எந்திரிச்சு நிப்பாங்க. இல்ல பரவால்ல, நான் எப்டினாலும் வின் பண்ணி தான் ஆவேன். இவங்க என்னைய அவமானப்படுத்துனவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காமிச்சாகணும்னு சொல்லி ஒரு வைராக்கியம் மேசராசிக்கு எப்பவுமே இருக்கும். இந்த காலகட்டத்தில அவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அதாவது ஏதாவது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வாக்குவாதம், சண்டை, ஒற்றுமையா தான் இருப்பாங்க. ஆனா, இவங்களுடைய வார்த்தையில் வீரியம் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது கோவத்துல சில வார்த்தைகள் விடுவாங்க இல்லையா? அது மேசராசிக்காரவங்க நிச்சயமா பண்ணுவாங்க. அப்படி பண்றதன் மூலமா ஒரு சின்ன ஒரு சண்டை சச்சரவு அதனால தான் ஏற்படும். ஆனா, இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்கள புரிஞ்சுகிட்டு விட்டு குடுத்து போற தன்மையா உள்ளவங்க மட்டும் தான் இவங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவாங்க. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல ஒரு எந்தவித பிரிவும் இல்லாமல் நல்லா இருக்கும். காதல் வாழ்க்கை இந்த காலகட்டத்துல அவங்க லவ் பண்றாங்க அப்படின்னா, இல்ல காதலிக்கிற பையன்ட்ட சொன்னாலும் சரி, காதல் பண்ற பொண்ணுட்ட சொன்னாலும் சரி, இல்ல 2 பேரும் சேர்ந்து நாங்க திருமணத்திற்கு கொண்டு போணும்னு நெனைக்கிறோம். வீட்டுக்கு சொல்லலாம்னா, கண்டிப்பா இந்த சுக்கிர பயிற்சி காலத்துல பெண் மூலமா, இந்த பெண் வந்து பேசுறாங்க. வீட்ல பேசுறாங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க சொல்ற போற ஆளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அக்காவா இருக்கணும். இல்லைன்னா அவங்களோட அம்மாவா இருக்கணும். ஒரு பெண் மூலமா அந்த விஷயத்த கொண்டு போனாங்கன்னா, கண்டிப்பா இவங்களுடைய காதல் கல்யாணத்துல தான் போய் முடியும். ஓகே மேம். இப்ப வந்து மேச ராசிக்கு வந்து எந்த இடத்துலருந்து உதவி வரும்? அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தில அவங்களுக்கு இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கணும் அப்படின்னா, என்ன மாரியான வழிபாடுகள் அவங்களுக்கு சிறந்தது? மேஷ ராசிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க வழிபடக்கூடிய தெய்வம்னா பெருமாள் வழிபாடு பண்ணலாம். ஆ பெருமாளுக்கு அவங்களால முடிந்த தூரம் சனிக்கிழமை தூரம் போயிட்டு, ஒரு பெருமாள் வழிபாடு ஒரு 5 நிமிஷம் அமைதியா போய் உட்கார்ந்து எந்திரிச்சுட்டு வந்தாலே போதும். அவங்க ஏதாவது ஒரு காரியம் செய்யணும்னு நெனைக்கிறாங்க. அந்த காரியம் தடைபடுமான ஒரு பதட்டத்துல, பயத்துல எடுத்துக்காட்டுக்கு அந்த காதல்ல வீட்ல சொல்லணும்னு நெனச்சா கூட, போய் பெருமாள் கோயில்ல ஒரு 5 நிமிஷம் வழிபாடு பண்ணிட்டு போனாலே, அவங்களுக்கு ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு பதில் அவங்களுக்கு கிடைக்கும். பாசிட்டிவான ஒரு பதில் அவங்களுக்கு கிடைக்கும். ஓகே மேம். இன்னைக்கு மேச ராசிக்கு வந்து இந்த சுக்கிர பயிற்சி வந்து என்ன மாரியான பலன்கள்லாம் குடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. குறிப்பா குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லன்னா அவங்களுக்கு உதவி வந்து அவங்க அம்மா மூலமா வரும் அப்படிங்கிற பண உதவி அம்மா மூலமா வரும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தீங்க. எந்த வழிபாடு சிறந்தது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி மேம்.